Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்காலஜியில் சூழ்நிலையியல் கோட்பாடுகளில் பயோட்டிக் ஃபேக்டார்ஸ் உயிர் காரணிகளில் நெகட்டிவ் இன்டராக்ஷன் எதிர்மறை இடைச்செயல்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இன்டராக்ஷன் அப்படின்னா அதில் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. இன்டராக்ஷன் என்பது இடைச்செயல்களை குறிக்கும். அதில் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. 2ம் பிளான்டா இருக்கலாம், தாவரமா இருக்கலாம், 2 அனிமலா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், தாவரமும் விலங்கும் இருக்கலாம், பிளான்ட்டும் அனிமலும் இருக்கலாம், ஆர் மைக்ரோபும் பிளான்ட்டும் இருக்கலாம், நுண்ணுயிரியும் தாவரமும் இருக்கலாம், ஆர் மைக்ரோபும் விலங்கும் இருக்கலாம், அனிமலும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இதுல இன்டராக்ஷன் அப்படிதான் அர்த்தம். நெகட்டிவ் அப்படின்னா ஒருத்தர் பெனிஃபிட் ஆவா, இன்னொருத்தர் அஃபெக்ட் ஆவா. எதிர்மறை அப்படின்னா இந்த நிகழ்விலே பங்கேற்கின்ற உயிரினங்களில் ஒருத்தருக்கு பலன் இருக்கும், இன்னொருத்தருக்கு பலன் இல்லாமல் இருக்கும், அல்லது பலன் இல்லாமல் ஆபத்து மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, அஃபெக்ட் ஆகும். இல்லாட்டி 2 பேருமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது மாதிரி இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தினால் அதுக்கு நெகட்டிவ் இன்டராக்ஷன் பேர். பாசிட்டிவ் இன்டராக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ நெகட்டிவ் மட்டும் உனக்கு போறேன். ஓகேயா? ரைட். இப்போ நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நெகட்டிவ் இன்டராக்ஷன்னா என்ன. when one of the interaction of species when one of the interactive species is benefited, இதுல 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றா. என்ன கவனிச்சுக்கோ, அந்த 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலனால when one of the interacting species is benefited and the other is harmed, it is called negative interaction. இந்த இன்டராக்ஷன்ல 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றா, ஒருத்தருக்கு பலன் இருக்கும், மற்றொருவர் பாதிக்கப்படுவர். அது மாதிரி இருந்தா அதுக்கு நெகட்டிவ் இன்டராக்ஷன் பேர். அதுல ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். பிரிடேஷன், கொன்று தின்னுதல்னு உனக்கு தெரியும். பாரசிட்டிசம் அப்படிங்கிறது ஒட்டுண்ணி வாழ்க்கை முறைன்னு தெரியும். காம்படிஷன், போட்டியிடுதல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அண்ட் அமென்சாலிசம், தமிழ்ல ஒன்று பாதிப்பு மற்றொன்று பாதிப்பு இல்லை, அதுக்கு அப்படியே அமென்சாலிசம்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ when one of the interacting species is benefited and the other is harmed, it is called negative interaction. ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற 2 உயிரினங்களில் ஒன்று பலனடைந்து மற்றொன்று பாதிக்கப்படுதல். பிரிடேஷன், கொன்று தின்னுதல், பாரசிட்டிசம், ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை, காம்படிஷன், போட்டியிடுதல், அண்ட் அமென்சாலிசம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். இப்போ பிரிடேஷன் என்ன? It's an interaction between 2 species, one of which captures, kills and eats up the other. இந்த நிகழ்வில் பங்கேற்கின்ற 2 உயிரினங்களில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை பிடித்து கொன்று தின்றுவிடும். அதான் பிரிடேஷன் சொல்லுவான். This species kills is called the predators. இங்க these இருக்காது, those species which kills is called a predator and the species which is killed is called a prey. யாரு கொலை பண்றாலோ அந்த கொலை பண்றவாளுக்கு பேர் கொன்று தின்னி அப்படின்னு பேர். அது யாரு அதுல அஃபெக்ட் ஆறாலோ, பாதிக்கப்படுகிறார்களோ அதை பிரே அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கொன்னு சாப்பிடுவா, இன்னொருத்தர் கொல்லப்படுவார்கள். The predator is benefited while the prey is harmed. இந்த கொன்று தின்னக்கூடிய உயிரினத்திற்கு பலன், எது கொன்று தின்னப்படுகிறதோ அதுக்கு என்னன்னா harmed, பாதிப்பினை ஏற்படுத்துகிறது, இறப்பை ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான் பெஸ்ட், உனக்கு தெரியும். கார்னிவோரஸ் அனிமல்ஸ்னு படிச்சிருப்பேன். கார்னிவோர்ஸ் அப்படின்னா உனக்கு தெரியும். கார்னிவோர் அப்படிங்கிறது நம்ம விலங்குண்ணின்னு சொல்லுவோம். இன்னொரு அனிமலை பிடிச்சி சாகடிக்கும். அப்ப என்ன ஆகும்னு வச்சுக்கோயேன், கார்னிவோரஸ் அனிமல் அப்படின்னா இன்னொரு அனிமலை ஹெர்பிவோர்னு படிச்சிருப்பேன், கார்னிவோர்னு படிச்சிருப்பேன், ஆம்னிவோர்னு படிச்சிருப்பேன். தாவர உண்ணி, விலங்குண்ணி, அனைத்துண்ணின்னு சொல்லிட்டோம். இந்த கார்னிவோர்ஸ் இருக்கா பாருங்க, விலங்குண்ணி என்ன பண்ணுவான்னா ஒரு விலங்கை பிடிச்சி சாப்பிடுவான், ஒரு அனிமல் ஈட்டர்ஸ். அது மாதிரி ஹெர்பியோர் இருக்கா பாருங்கோல, ஹெர்பியோருங்கிறது நம்ம ஆடு மாடு எடுத்துட்டாலுமே அதுவும் பிரிடேஷன்ல வரும். ஏன்னா அது பிளான்ட்டை பிடிச்சி சாகடிக்கும். ஒரு பிளான்ட்டை சாகடிச்சுட்டு இது உயிர் வாழும், பிளான்ட் ஈட்டர்ஸ். அது எல்லாமே இதுல வரும். இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சது தாண்டா.
எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பார். ட்ரோசீரா, நெப்பந்தஸ், டயோனியா, யூட்ரிகுலேரியா இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சது தான். சின்ன கிளாஸ்ல படிச்ச இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ், பூச்சி உண்ணும் தாவரங்கள் என்று அழைப்பார்கள். ட்ரோசீரா சன்டியூ பிளான்ட்னு சொல்லுவா, நெப்பந்தஸ் பிக்சர் பிளான்ட்னு சொல்லுவா, சன்டியூனா சூரிய பனித்துளி தாவரம்னு தமிழ்ல சொல்லுவா, பிக்சர் அப்படின்னா குடுவை தாவரம்னு சொல்லுவா, டயோனியா வீனஸ் ஃப்ளை ட்ராப் அப்படின்னு சொல்லுவா, யூட்ரிகுலேரியா வாட்டர்ல இருக்கும் பிளாடர் வாட்னு சொல்லுவா. இவ எல்லாரும் என்ன பண்ணுவானா, குட்டி குட்டி அனிமல்ஸ் வந்ததுன்னா அதை பிடிச்சி சாப்பிட்டுடுவா. ஏன் சாப்பிட்றான்னு உனக்கு தெரியும். These plants grow in soil where nitrogen deficiency is seen. மண்ணிலே நைட்ரஜன் பற்றாக்குறை எங்கு காணப்படுகிறதோ அந்த பகுதியில் தான் இவர்கள் உயிர் வாழ்வார்கள். அப்ப நைட்ரஜன் வேணும். அதுக்காக அந்த பக்கம் வர பூச்சியெல்லாம் பிடிச்சி சாகடிச்சுட்டு it derived nitrogen as food materials. The main function of this insectivorous plant to consume insects and other small animals for their food as a source of nitrogen. நைட்ரஜனை பெறுவதற்காக சின்ன பூச்சிகள் சிறு விலங்குகளை பிடித்து சுவாகா செய்து அவற்றின் உடலை சிதைத்து நைட்ரஜனை பெற்றுக்கொள்ளும். அது மாதிரி மெனி ஹெர்பிவோர்ஸ் ஆர் பிரிடேட்டார்ஸ். தாவர உண்ணிகளும் பிரிடேட்டார் தான். இப்ப கேட்டில் இருக்கட்டும், கால்நடைகள், கேமல் இருக்கட்டும், கேமல் தெரியும், ஒட்டகம் சொல்லுவோம், கோட் இருக்கட்டும், இவெல்லாம் என்ன பண்ணுவா, ட்ரீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரீஸ், ஹர்பு, ஷ்ரப், சின்ன செடி, புதர் செடி, மரத்தோட இலையெல்லாம் கடிச்சு திம்பா, இல்லாட்டி செடியே ஃபுல்லா கடிச்சு தின்னுடுவான். இப்போ செடி செத்து போறது தானே. த பிளான்ட் இஸ் ஹார்ம்ட், த அனிமல் இஸ் பெனிஃபிட்டட். ஸோ தட் இது மாதிரி இருந்தால் அதை ப்ரிடேஷன் சொல்லுவா. அதுக்கு அதையும் தட் இஸ் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் இதில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கா. நியர்லி 25% ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸ் ஆர் known as phytophagous, feeds on plant sap and other parts of plant. 25% பூச்சிகளை எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், அவர்கள் உறிஞ்சும். எதை உறிஞ்சும்னா, பிளான்ட் மேல உக்காந்துட்டு அதில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு ஜூஸை குடிக்கும். அதுக்கு ஃபைட்டோஃபேகஸ்னு பேர், உறிஞ்சிகள்னு வச்சுக்கலாம். ஓகேயா. ஃபீட்ஸ் ஆன் பிளான்ட் சாப் அப்படின்னா தாவரத்தில் உள்ள திரவ பகுதியை உறிஞ்சுபவை என்று நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இது மாதிரி இருக்கிறப்ப தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன வேணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்க போறோம். அப்ப இது மாதிரி பிளான்ட் எல்லாம் பிடிச்சி தின்னுடுறது, அனிமல் எல்லாம் பிடிச்சி தின்னுடுறது. அப்போ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்ப பிளான்ட்ல சில ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். Calotropis produces poisonous cardiac glycosides. Calotropis-னா எருக்கஞ்செடின்னு சொல்லுவா. அதுல என்ன ஆகும்னா, இதயத்தை செயலிழக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் உருவாகின்றன. அதை போய் பூச்சியோ ஈச்சியோ தான் தின்னுது, அனிமல் தின்னுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும், அதனால ஓடி போயிடும், திங்காது. அப்ப எருக்கஞ்செடியை திங்காது. Tobacco produces nicotine, நார்நிகோட்டின், அனாபேசன் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருட்கள். டுபாக்கோனா உனக்கு புகையில தெரியும், நிக்கோட்டியானா டுபாக்கம்னு சொல்லுவோம். அவள்கிட்ட 3 ஆல்கலாய்டு இருக்கு, நிக்கோட்டின், நார்நிகோட்டின், அனாபேசன். அதனால அதை சாப்பிட்டா மாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால அதை போய் திங்காது. காஃபி பிளான்ட் ப்ரொடியூஸ் கோஃபைன். காஃபி செடியெல்லாம் போய் இலையெல்லாம் கடிச்சு திங்காது. அந்த கோஃபைன் நமக்கு வேணா பிடிச்சிருக்கலாம், பட் அந்த கேட்டலுக்கு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இதெல்லாம் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், பாதுகாப்பிற்காக காணப்படுகின்ற அமைப்பு. சின்கோனா பிளான்ட் ப்ரொடியூஸ் குவினைன். நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். சின்கோனா ஃபெசனாலிஸ், சின்கோனா கேலீசியா. அவள் தேர்ந்து குவினைன் அப்படின்னு ஒரு ட்ரக் எடுக்கிறா, ஆன்டி மலேரியல் ட்ரக். மலேரியாவை எதிரான, மலேரியா நோய்க்கான மருந்தாக அதை நம்ம பயன்படுத்துறோம். அந்த குவினைன் இருக்கு பத்தி ஒன்றும், அதெல்லாம் வேற அனிமலுக்கு பிடிக்காது, அதனால அதை கடிச்சு திங்காது. Thorns of bougainvillea, காகித பூச்செடியில முள்ளு இருக்கும். Spines of opuntia, சப்பாத்தி கல்லிலையும் முள்ளு குட்டி குட்டியா இருக்கும். Latex of cacti also protect them from predators. Cactus சப்பாத்தி கல்லிதான் சொல்லுவோம், அது உள்ள பால் மாதிரி இருக்கும், ஒயிட் கலரா. அதெல்லாம் என்ன ஆகும்னா, வேற அனிமல் அதை கடிச்சு திங்காம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பண்றது. ஸோ ப்ரிடேட் பண்றதுக்கு ஒருத்தர் வந்தால் தன்னை பாதுகாத்துக்கணும். அதுக்காக என்ன மெக்கானிசம் இருக்கு அதையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்கா. ஓகே, இந்த மெக்கானிசத்தை நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் எடுத்துட்டோம்னா குட்டி குட்டியா ப்ரிடேஷனுக்கு நம்ம சொன்னோம் பத்தி ஒன்னும், ட்ரோசீரா ப்ரிடேஷன் மறந்துடாத, கொன்றுதல். ஒன் இஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் இஸ் ஹார்ம்ட். ஒருவருக்கு
பலன் கிடைக்கும், பலன் பெறுவர், மற்றொருவர் பாதிக்கப்படுவர் அல்லது இறந்துவிடும். ட்ரோசிரா, நெபெந்தஸ், டயோனியா, யூட்ரிகுலேரியா, செராசினியா இவ எல்லாரும் உனக்கு இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ல வருவா. பூச்சியை பிடிச்சு சாப்பிடக்கூடிய தாவரம். இது உனக்கு பிளாடர் வேர்ட் கொடுத்துருக்கான். இங்க வர சமயத்துல நெப்பெந்தஸ் கொடுத்துருக்கான். இதை பத்தி நீ சின்ன கிளாஸ்லயே நல்லா படிச்சிருப்பேன். இது அப்படின்னு என்ன பார்த்துக்கோங்க. இட் இஸ் த கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். எல்லாமே இலையோட மாறுபாடு தான். ஓகேயா? இது இந்த பிளாடர் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் உள்ள பூச்சி வரும், மூடிட்டு அது சுவாகா பண்ணிடும். இதுல எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பிக்சர் சொல்லுவா. இங்க பிளாடர்னு சொல்ற மாதிரி இதுக்கு பேர் பிக்சர்னு பேர். இது பிரைட்லி கலர்டு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மேல ஒரு லிட் இருக்கும், மூடி. இது உள்ள பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்சைம் செக்ரீட்டிங் கிளாண்ட் அண்ட் நெக்டர் செக்ரீட்டிங் கிளாண்ட்ஸ் இருக்கும். நொதிகளை சுரக்கக்கூடிய சுரப்பிகளும் தேனினை சுரக்கக்கூடிய சுரப்பிகளும் இருக்கும். இதை பார்த்தோன்னே என்ன ஆயிடும், பூச்சி பூன்னு நினைச்சுன்றோம், ஃப்ளவர்னு நினைச்சுன்றோம். தேனுக்கூடிய காவ பூச்சி வந்தோ வந்தலாவ், தேனை தானே பூச்சி குடிச்சோ குடிச்சலாவ், மப்பு தானே தட்டு தட்டல்லோ, சுத்தி சுத்தி உள்ளே வந்தல்லோ. இங்கன்னு பூச்சி இப்படியே சுத்தும், மேல லெட்டு மூடின்றோம். பாவண்டா, எனக்கே சொல்லப்பா அழுக வந்துடா. பூச்சிக்குத்தான் மூச்சு கட்டலோ, சங்குதானே ஊதி ஊதல்லோ. மூச்சு கட்டிச்சு பாவண்டா, பூச்சி அப்படியே பிராணனை விட்டுடுண்டா, செத்து போயிடுண்டா. அதுக்கப்புறம் இது உள்ள பார்த்தெல்லாம் இந்த ஃப்ளூயிட்ல புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் இருப்பா. புரதங்களை செரிக்கக்கூடிய நொதிகள் காணப்படும். அந்த நொதி என்ன பண்ணுவான்னா, இந்த பூச்சியோட பாடியை டைஜஸ்ட் பண்ணிடுவா. பண்ணிட்டு தனக்கு வேணுங்கிற நைட்ரஜனை எடுத்துப்பா. அப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இன்செக்டிவோரஸ் பிளான்ட் பூச்சியிலேருந்து எதை எடுத்துக்கிறா? they derive nitrogenous food material from the insects. பூச்சிகளின் உடலை சிதைத்து தமக்கு தேவையான நைட்ரஜன் ஊட்டப்பொருளை பெற்றுக்கொள்ளும். அது மாதிரிதான் இதுவும். இது வாட்டர்ல இருக்கும், உள்ள பூச்சி போவா, இந்த பக்கம் மூடின்றோம், எல்லாத்தையும் செக்ரீட் பண்ணி அதை அப்படியே சுவாகா பண்ணிடுவா. ஓகேயா? அப்புறம் பாரசிட்டிசம். நம்ம பாரசைட்னா ஒட்டுண்ணின்னு சொல்லுவா. இது எங்க படிச்சோம்? 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பேன். சாப்ரோஃபைட்ஸ், பாரசைட்ஸ் அண்ட் சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாருண்ணிகள், ஒட்டுண்ணிகள், கூட்டுயிரின்னு படிச்சிருப்போம். Parasites of the organisms derive nutrients from live plant or animals. உயிருள்ள தாவரங்களிடமிருந்தோ விலங்குகளிடமிருந்தோ தங்களுக்கு தேவையான உணவினை பெற்றுக்கொண்டால் அவற்றை நாம் ஒட்டுண்ணி என அழைக்கிறோம். இதுல 2 பேர் இருப்பா. குட்டி பார்ட்னர், ஸ்மால் பார்ட்னர், பாரசைட்னு பேர். derive nutrients from the large partner, host, ஓம்புயிரி. இந்த ஸ்மால் பார்ட்னர் ஒட்டுண்ணி என்ன பண்ணுவான்னா, இன்னொரு செடியிலேருந்தோ ஆர் ஹோஸ்டுக்கு பேர் ஓம்புயிரின்னு பேர், அவள்கிட்டேருந்து ஃபுட்டை எடுத்துப்பான். ஸோ இந்த ஹோஸ்ட் பிளான்ட் தான் இதுக்கு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணும். ஹோஸ்ட் இருக்கு பற்றி ஒன்றும், அதுதான் இந்த பிளான்ட்டுக்கு, பாரசைட்டுக்கு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுவா. ஓகே, இது நமக்கு தெரிஞ்சது தான். இதை 2ஆ பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் அ ஹோல் பாரசைட், டோட்டல் பாரசைட், முழு ஒட்டுண்ணின்னு சொல்லுவா. இன்னொன்று ஹெமி பாரசைட், பார்ஷியல் பாரசைட், பகுதி ஒட்டுண்ணின்னு சொல்லுவா. Holoparasites are the organisms which depend upon the host plant for their entire nutrition. Technically, it says if the organism depends